எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் எவ்ளோ வேகமா மாறிக்கிட்டே இருக்குன்னு. ஆனா, நம்ம கல்வி முறை இந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடுதா? இல்ல எப்பவோ வழக்கொழிஞ்சு போன ஒரு உலகத்துக்காக ரெடி பண்ண சிஸ்டம்ல நாம இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கோமா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களுக்கு ஆதாரம் இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட ஒரு கையேடு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கல்வி சீர்திருத்தம்ங்கிறது ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு குளோபல் கான்வர்சேஷன். இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட மையம். அதாவது, தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி டிசைன் பண்ண ஒரு கல்வி முறை இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படிங்க செட் ஆகும்? இத பாருங்களேன். ஒரு காலத்துல, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றதும் சொல்றத கேட்டு விதிகளை பின்பற்றுவதும் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்போ கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது ஒரு விஷயத்த அப்படியே நம்பாம ஆராய்ஞ்சு பார்க்கறது, அப்புறம் டீமா வேலை செய்யறது, இதெல்லாம் தான் வெற்றியை முடிவு பண்ணுது. இந்த பெரிய மாற்றத்தை நம்ம கல்வி முறை உணர்ந்திருக்கா? சரி, அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரூமை எப்படி மாத்தி யோசிக்கலாம், இந்த முழுமையான கல்வி அப்படின்னா என்ன, உலகம் பூரா என்னென்ன புதுவிதமான கற்றல் முறைகள் வந்திருக்கு, இதோட உண்மையான நோக்கம் என்ன, கடைசியா இதிலேந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இதெல்லாம் தான். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல நம்ம கிளாஸ் ரூம்களை பத்தி கொஞ்சம் மறுபரிசீலனை செஞ்சு ஆரம்பிப்போம். நம்மளோட பாரம்பரிய கல்வி முறைய ஒரு ஃபேக்டரியோட அசெம்பிளி லைன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உள்ள வர எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே அச்சுல வார்த்து ஒரே மாதிரி தயாரிச்சு வெளியே அனுப்புறது தான் அதோட வேலையா இருந்துச்சு. ஆனா நிஜத்துல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தனித்துவமானவங்க இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்மளோட அணுகுமுறையிலேயே ஒரு பெரிய மாற்றம் தேவை. அதுக்கு பேர்தான் முழுமையான கல்வி அணுகுமுறை. முழுமையான கல்வி அப்படின்னா வெறும் கணக்கு, அறிவியல்னு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ச்சி, அவங்களோட உணர்ச்சிகள், சமூகத்துல எப்படி பழகுறது, அவங்களோட உடல் நலம்னு எல்லாத்தையும் சேர்த்தே வளர்க்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குற முயற்சி. இந்த முழுமையான கல்விக்கு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, மாணவர்களை மையமா வச்சது. அதாவது டீச்சர் சொல்றத மட்டும் கேட்காம ஸ்டூடெண்டோட தேவை என்னன்னு பாக்குறது. 2, பாடங்களை தனித்தனியா பார்க்காம எல்லாத்தையும் இணைச்சு கத்துக் கொடுக்கறது. 3, அவங்களோட சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. 4, மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா உயர்நிலை சிந்தனை திறன்களை வளர்க்கிறது. இந்த அட்டவணை பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். டீச்சர் சென்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட் சென்டருக்கு மாறுறோம். தனித்தனி பாடங்கள்ல இருந்து நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கிற ப்ராஜெக்ட்களுக்கு போறோம். மனப்பாடம் பண்றதுல இருந்து கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட தெரிஞ்சதை வச்சு உங்களால என்ன செய்ய முடியுங்கிற திறனை வளர்க்கறது தான் இப்போதைய தேவை. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ஏதோ புக்ல படிக்கிற தியரின்னு. இல்லவே இல்ல, உலகம் பூரா இது இப்போ நடந்துட்டு இருக்கு. வாங்க ஒரு சின்ன ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். உலகம் முழுக்க இருக்கிற முதல் பெரிய ட்ரெண்ட் திறன் அடிப்படையிலான கற்றல். அதாவது நீங்க என்ன மனப்பாடம் பண்ணீங்கங்கிறத விட உங்களால என்ன செய்ய முடியுதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த விஷயத்துல பின்லாந்து, சிங்கப்பூர், கனடா மாதிரியான நாடுகள் எல்லாம் முன்னோடியா இருக்காங்க. அவங்க ஒரு மாணவன் வாழ்நாள் முழுக்க எப்படி கத்துக்கணுங்கிற திறனை வளர்க்கறதுல தான் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அடுத்ததா, அனுபவபூர்வமான மற்றும் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். சும்மா கிளாஸ்ல உட்கார்ந்து லெக்சர் கேட்கறத விட நிஜ உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட்களை மாணவர்கள் செய்யறது வாழ்க்கையில கேள்வி கேட்கிற திறனை கூடுதான். டென்மார்க், நெதர்லாந்து போன்ற நாடுகள்லாம் இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்கை அவங்களோட பாடத்திட்டத்தோட மையமாவே வச்சிருக்காங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங்கும் டீம் ஒர்க் பண்ற திறனும் தானாவே வளருது. இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணு கிளைமேட் சேஞ்ச். அதனால இந்த பூமியை பாதுகாக்கிறதுல நம்மளோட பங்கு என்னன்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா மாறிட்டு இருக்கு. ஸ்வீடன், நியூசிலாந்து, கோஸ்டாரிக்கா மாதிரியான நாடுகள் சுற்றுச்சூழல் மேல இருக்கிற அக்கறைய அவங்களோட கல்வி முறையோட ஒரு முக்கிய பகுதியாவே மாத்திட்டாங்க. சரி, வாங்க அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு போலாம். இந்த கல்வி மாற்றத்தோட நோக்கம் வெறும் படிப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இப்போ ரொம்ப பாப்புலரா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் SEL, அதாவது சோஷியோ இமோஷனல் லேர்னிங். மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது, கோபம் மாதிரியான உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது, எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யறது, இந்த மாதிரியான திறன்களை இது வளர்க்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, UK போன்ற நாடுகள் இதுல ரொம்ப முன்னிலையில இருக்காங்க. இந்த சார்ட்டை பாருங்க. இந்த முழுமையான கல்வி முறையிலிருந்து வெளியே வர்ற ஒரு மாணவர் எப்படி இருப்பாங்கன்னு இது காட்டுது. அவங்க கிட்ட சமூக உணர்ச்சி திறன்கள் இருக்கும்,
குளோபல் அவேர்னஸ் இருக்கும், சுற்றுச்சூழல் மேல பொறுப்பு இருக்கும், நல்ல நெறிமுறை மதிப்புகள் இருக்கும், கூடவே வலுவான கிரிட்டிக்கல் திங்கிங் திறனும் இருக்கும். அப்போ இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா வெறுமனே ஒரு வேலைக்கு போறவங்கள உருவாக்குறதில்ல, இந்த உலக சமுதாயத்துக்கு பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ற நல்ல குடிமக்களை உருவாக்குறது தான். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசணும்ல, இதோட மொத்த சாராம்சம் என்ன? நாம இதிலிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான படிப்பினை என்ன? அப்போ கற்றலோட எதிர்காலம் இப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட அதை வச்சு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறது தான் முக்கியம். டீச்சர் சொல்றத மட்டும் கேட்கிற கிளாஸ் ரூம் மாதிரி ஸ்டூடெண்ட்டை மையமா வச்ச கிளாஸ் ரூம் வரும். தனித்தனி பாடமா படிக்காம நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கறதுல கவனம் செலுத்தப்படும். நம்ம பார்வை லோக்கல் கிளாஸ் ரூமை தாண்டி ஒரு குளோபல் பார்வைக்கு போகும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க படிச்ச அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கல்வி முறையில ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த ஒரு மாற்றம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.